அண்ணன் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வாழும்போதே ஒரு மாபெரும் இயக்கமாக வாழ்ந்தவர். பல்வேறு இளைஞர்களை வழக்கறிஞர்களாக உருவாக்கி ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரை ஒழுங்குபடுத்தி அவர்களுக்கு கல்வி புகட்டி ஒரு மிகப்பெரிய இயக்கத்தையே அவர் வாழும் காலத்தில் உருவாக்கி சென்று விட்டார். அவரது மரணத்திற்கு பின் நடந்தது என்ன, அவரது மரணத்திற்கு காரணமானவர்கள் யார் என்பது இன்று வரை விடை தெரியாத ஒரு புதிராகத்தான் இருக்கிறது. இந்த 1ஆம் ஆண்டு நினைவு நாளிலே அன்னியார் அவர்கள் அவரது நினைவை போற்றும் விதமாக தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியை தொடக்கத்தை அறிவித்திருப்பது உங்கள் அத்தனை பேரையும் வழிகாட்டும் விதமாகவும் அண்ணன் உங்களுக்கு இட்டு சென்ற கட்டளையின்படி நடப்பதற்காகவும் அன்னியார் அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கியிருப்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்துவிட்டாலும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரல் ஒலிக்க வேண்டும் என்ற அவரது நோக்கத்தை அவரது தம்பிகளாகிய நீங்கள் முன்னெடுத்து செல்வீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அன்னியார் அவர்கள் உங்களுக்கு உங்களை வழிகாட்டி இந்த பாதையில் உங்களை நடத்தி செல்வார் என்று நான் நம்புகிறேன். அன்னியார் அவர்கள் தொடங்கியிருக்கக்கூடிய இந்த தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி தமிழகத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் ஆசியோடு நடைபெறும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. அன்னியார் அவர்களுக்கும் உங்களுக்கும் புரட்சிகரமான வாழ்த்துக்கள்.